நம்ம டாபிக்ல போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணீங்க. நான் வந்து எனக்கு பிடிச்சதை விட்டுறக்கூடாது, அதுக்கப்புறம் இந்த லேப்டாப் உடஞ்சதுனால வந்து நமக்கு வந்து எல்லாம் போயிடாது, நம்ம எல்லாம் வந்து மறுபடியும் நிறைய வந்து ரிகவர் பண்ணலாம். நிறைய பேர் வந்து எனக்கு யூடியூப் வீடியோலையும் வந்து நீங்கள் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி என்னுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ஆல்சோ எனக்கு சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி வந்து சில ஐடியாஸ்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி இந்த லேப்டாப் வந்து எந்த அளவு நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அது செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல இருக்குது. அதனால தான் சரி ஓகே உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து செப்டம்பர் மந்த் வந்து மரிஷியஸ் போயிட்டு வந்திருந்தேன். மரிஷியஸ் வந்து என்னுடைய ஹனிமூன் ட்ரிப்புக்காக போயிருந்தேன். ஸோ அது விளாக் போட்டிருந்தேன். அந்த விளாக் பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற விளாக் அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி பாருங்க. அட் த சேம் டைம் இந்த சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் வீடியோ போடுற ஒன்றும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நாங்களும் கொஞ்சம் க்ரோ ஆக முடியும். நெக்ஸ்ட் மரிஷியஸ் நான் போயிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா 6 nights 7 days. இப்போ டோட்டலாக வந்து எனக்கு எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆச்சு, அங்கே மரிஷியஸ் வந்து எப்படி அது வந்து ஒரு ட்ரிப்புக்கு வந்து போகிறதுக்கு உண்டான ஒரு ப்ராப்பர் பிளேஸா அப்படின்ற எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் வந்து இந்த COVID-19 அதாவது கொரோனா வைரஸோட இந்த பேண்டமிக்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2 months கூட ஆகலாம். இது இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரிப்புக்கு போகணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த டெஸ்டினேஷன் போகலாம். இது சூப்பரான ஒரு டெஸ்டினேஷன். நார்மலாக நீங்கள் நிறைய பேர் வந்து யூரோப்பியன் கண்ட்ரி போகணும், இட்டாலி, பிரான்ஸ், மெக்சிகோ, அப்புறம் ஈவன் யூஎஸ் கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து திங்க் பண்ணுவீங்க, ஏதாவது ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணலாம். அப்படி நீங்கள் திங்க் பண்ணும்போது நீங்கள் வந்து மொரிஷியஸ் போனீங்க, மொரிஷியஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸாக இருக்கட்டும், அதே சமயம் வந்து உங்களுக்கு அந்த ப்ராசஸ், அந்த லீகல் ப்ராசஸ் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் லிபரலாக இருக்கும். லிபரல் இன் த சென்ஸ் அவங்க வந்து ரொம்ப உங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. they will be like always welcome to other country people அப்படின்ற மாதிரி தான். மொரிஷியஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விசா ஃப்ரீ கண்ட்ரி. விசா ஃப்ரீன்றது என்ன அப்படின்னா விசா ஆன் அரைவல். நீங்கள் வந்து மொரிஷியஸ் லேண்ட் ஆகும்போது ஏர்போர்ட்லேயே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் நீங்கள் ஏர்போர்ட்லேயே வந்து ஏரோப்ளைனில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போதே வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணி இமிகிரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் ஆன உடனே அங்கே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து அந்த ஃபார்மை வாங்கி எத்தனை நாள் நீங்கள் இருக்க போறீங்க, எந்த ஹோட்டலில் இருக்க போறீங்க, அந்த மாதிரி ஒரு டீட்டெயில் தான் உங்களை வந்து கேட்பாங்க. நான் போனது வந்து பார்த்தீங்கன்னா மேக் மை ட்ரிப் மூலயமா போனேன் இந்த ட்ரிப்புக்கு. ஸோ எனக்கு ஆனால் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ எல்லாத்தையும் உங்களுக்கு தான் சொல்ல போகிறேன். எனக்கு வந்து டோட்டல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக் மை ட்ரிப்பில் கோட் பண்ணது வந்து 1.70 lakhs. நான் வந்து பார்கெயின் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 1.60 lakhsக்கு வந்து நான் வந்து ஃபைனலைஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நான் போனப்போ ஒரு எக்ஸ்பென்ஸும் வந்து நான் கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். போகும்போதே வந்து உங்களுக்கு இந்தியன் மணியை வந்து நீங்கள் கரன்சி கன்வெர்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இந்தியன் கரன்சியை வந்து ஐஎன்ஆரை வந்து நீங்கள் வந்து மொரிஷியஸ் கரன்சியாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு போகலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து யூஎஸ் டாலராகவும் கன்வெர்ட் பண்ணிட்டு போகலாம். பட் பெட்டர் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மொரிஷியஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அங்கே வந்து போயிட்டு நீங்கள் எல்லா இடத்தையும் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் செலவு பண்ண ஒன்றையும் வந்து நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து ஒரு சின்ன ஓவரால் ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துறேன். டோட்டலாக வந்து நாங்கள் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் நாங்கள் வந்து செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா 2491. அண்ட் அட்வென்ச்சர் காம்போன்னு சொல்லிட்டு ஒரு போயிருக்கோம், அதாவது கப்பிள் காம்போ. ஸோ அந்த கப்பிள் காம்போல என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 கலர்ஸ் ஆஃப் வேலி, ஜிப்லைன் அண்ட் நேபாளிஸ் பிரிட்ஜ் அண்ட் ஜீப் டிரைவ் வந்து ஹில் டாப் வரைக்கும் கூட்டு போனாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து டோட்டலாக 6050 rupees நான் வந்து செலவு பண்ணேன். இது வந்து கப்பிள் காம்போ. இது இல்லாமல் உங்களுக்கு தனியாக வந்து டிஃப்ரெண்ட் காம்பஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து நீங்கள் ஒன்ஸ் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியும். தனியாகவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஜிப்லைன் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஜிப்லைன் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குண்டான காஸ்ட்டை வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7400 rupees ஸ்பெண்ட் பண்ணேன். இண்டே ஆக்ஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ், அங்கே தான் வந்து வாட்டர் ஸ்போர்ட் நாங்கள் போயிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டமரன் க்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கேட்டமரன் க்ரூஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நமக்குன்னு ஒரு சின்ன ஒரு போட் மாதிரி, அதில் வந்து எப்படி உங்களுக்கு அந்த வீடியோ பாருங்க, வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ கேட்டமரன் க்ரூஸ் அப்படின்றத வந்து 1400 rupees per couple, அதுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஷாப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4500 rupees கிட்ட செலவு பண்ணோம். சின்ன சின்ன வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட், அதுக்கப்புறம்
ஷிப் மாடல் கிளாக், ஷிப் மாடல் கீ ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 4500 கிட்ட செலவு பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து கேப்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லேசர் டேல வந்து வெளியே போயிருந்தோம். அப்போ வெளியே போனப்போ வந்து கேப் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ப்ளஸ் ஃபர்ஸ்ட் டே நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் டே நாங்கள் வந்து இது எங்களுக்கு மேக் ட்ரிப் மூலியமா வர அந்த கேபை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ தனியாக ஒரு கேப் பிடிச்சி அது அந்த அந்த பிளேஸுக்கு போய் நாங்கள் ரீச் ஆனோம். ஸோ டோட்டலாக வந்து ஓவராலாக கேபுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2300 rupees நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்க்ளூடிங் மேக் மை ட்ரிப் ப்ளஸ் நாங்கள் தனியாக ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1.90 lakhs வந்து வந்திருக்கு. ஸோ 2 பேருக்கு சேர்த்து தான் இது வந்து அப் அண்ட் டவுன் ஏர்போர்ட் மீன்ஸ் ஏர் டிக்கெட் எல்லாமே சேர்த்து தான் வந்து 1.90 lakhs. ஸோ என்ன கேட்டால் நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரிக்கு நீங்கள் வந்து பர் ஹெட்டுக்கு வந்து 2 lakhs ஆர் பர் ஹெட்டுக்கு வந்து 1.5 lakhs ஸ்பெண்ட் பண்ணி போய் கப்புள் போனீங்க அப்படின்னா 3 lakhs அப்படின்றதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை வந்து ஜஸ்ட் ஏதாவது ஒரு கண்ட்ரி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கண்ட்ரி சூஸ் பண்ணலாம். மொரிஷியஸ் வந்து சூப்பரான கண்ட்ரி. இது வந்து ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கு. டோட்டல் ஹவர்ஸ் ஆஃப் டிராவல்ஸ் எங்களுக்கு ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெங்களூர்லேருந்து போட் பண்ணேன். ஃப்ரம் பெங்களூர் டு ரீச் ஆகிற மொரிஷியஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 8.5 to 9 hours ஆச்சு. இன்பிட்வீன் வந்து சென்னையில் வந்து லே ஓவர் போட்டுருந்தாங்க. ஒரு ½ an hour to 45 minutes சென்னை லே ஓவர் போட்டுருந்தாங்க. அங்கே சென்னையில் வந்து பேசஞ்சர்ஸ் எல்லாம் போட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து மறுபடியும் வந்து டேக் ஆஃப் பண்ணாங்க. ஸோ ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு கண்ட்ரி, அதாவது ஒரு தீவு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 4 பக்கமும் கடல் இருக்கு. இந்த இடம் நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போதே ஃப்ளைட்லேருந்து மேலே இருந்து அந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த மேகத்துக்கு கீழே வந்து கடல், சின்ன சின்னதாக மலைகள், சின்ன சின்ன தீவுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது வீடியோஸ்லாம் நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்க போய். இந்த மாதிரி ஒரு சூப்பரான கண்ட்ரி. நெக்ஸ்ட் அந்த கண்ட்ரியில் மெயினான ஒரு இன்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரும்பு வந்து அந்த கண்ட்ரியோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்டைல். ஸோ டெக்ஸ்டைல் அண்ட் கரும்பு இது 2 தான் வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து அங்க டூரிசம்க்கு வந்து சூப்பரான ஒரு ஸ்கோப் இருக்கு. சப்போஸ் நீங்க யாராவது டூரிசம் படிக்கிறீங்க, இல்லை வந்து நீங்க வந்து சப்போஸ் ஒரு செஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து நிறைய வந்து வெரைட்டியான ஃபுட்டு வந்து செய்ய தெரியும். நீங்க வந்து இந்த ஃபுட் அண்ட் சம்திங் அந்த படிப்பு படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து செஃப்பா வந்து அங்கே போகலாம். நாங்கள் போன இடத்துல வந்து நாங்கள் சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 4-star ஹோட்டல் சில்வா ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹோட்டலில் வந்து ஒரு இந்தியன் குக்கை நாங்கள் பார்த்தோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்காக வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உங்களுக்கு ஒரு ஏதாவது மொரிஷியஸ்க்கு போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு இது ஒன்று அங்கே ஒர்க்கராக போகலாம், இல்லைனா வந்து இந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட், இல்லைனா இந்த செஃப் அந்த மாதிரி குக் அந்த மாதிரி ஒரு இதாக போகலாம். நெக்ஸ்ட் ஐடியும் அவங்க வந்து நாங்கள் நிறைய பார்த்தோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் மெயின் கம்பெனியாக வந்து அக்செஞ்சர், என்னோட ஒய்ஃப் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அக்செஞ்சர் கம்பெனியோட பிரான்ச்சஸ் நாங்கள் பார்த்தேன். பட் ஐடியில் போனோம் அப்படின்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ்டு. சாட்டர்டே சண்டே அப்படின்னு வந்தாவே அங்கே வந்து எதுவுமே வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஈவன் ஒரு ஷாப்பிங் மால் இருக்கு, அந்த ஷாப்பிங் மால் கூட வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு. அதுவும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ் வந்து சாட்டர்டே சண்டேஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க. நெக்ஸ்ட் அங்கே இருக்கிற ருபீஸ் வேல்யூ. ஸோ மொரிஷியன் ருபிக்கும் இந்தியன் ருபிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் ₹1 கொண்டு போனீங்கன்னா அங்கே 50 பைசா. அதாவது இங்கத்த மதிப்புக்கு அங்கே வந்து டபுள் மடங்கு. நான் இப்போ இங்கிருந்து ஒரு இந்தியன் ருபீஸ் 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து ₹500 கணக்கு தான் எனக்கு ஆகும். அதே தான் அங்கே நான் ₹500 ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது இந்தியன் ருபிக்கு வந்து ₹1000 கணக்காகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற செல்ஃப் டிரைவ் பற்றி பேசுவோம். அங்கே செல்ஃப் டிரைவ் கார்ஸ் அண்ட் செல்ஃப் டிரைவ் பைக்ஸ் எல்லாம் கிடைக்குது. பட் எங்களுடைய கெட்ட நேரம் நாங்கள் அதை பற்றி விசாரிக்காம நாங்கள் வந்து கேப் எடுத்துகிட்டு போயிட்டோம். சப்போஸ் நீங்கள் வந்து மொரிஷியஸ் போறீங்க, உங்களுக்கு வந்து ஏதாவது லிஸ்டே இருக்கு, நீங்கள் வெளியே போறீங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே பைக் ஹையர் பண்ணிக்கலாம். இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் அங்கே அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் பைக் எடுத்துகிட்டு ரோம் பண்ணுறதுக்கு மணி சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மொரிஷியஸில் வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கு வந்து கோயில் இருக்குது. அதுவும் வந்து சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து கோயில் இருக்குது. எப்படி நீங்கள் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் வந்து கோயில்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களோ அதே மாதிரி கோயில்ஸை வந்து நீங்கள் மொரிஷியஸ்லேயும் வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் பார்க்கலாம். அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் எப்படி இருக்கும், வெதர் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து மழை வரும். அந்த மழை வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா வெயில் அடிக்கும். வெயில் அடிச்சே இருக்கும்போது வெதர் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து டவுன் ஆகும். இந்த சென்ஸ் டெம்பரேச்சர்
குறையும் போது திடீர்னு மறுபடியும் மழை வரும். ஸோ அந்த மாதிரி மாறி மாறி எங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் சப்போஸ் மரிசஸ் போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொடை எடுத்துகிட்டு போயிடுங்க. கொடை வந்து கண்டிப்பாக லோ காஸ்ட்லேருந்து ஹை காஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு எல்லா பொருளுமே எங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு மரிசஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா, சப்போஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்து மேக் மை ட்ரிப் ஆர் தாமஸ் குக் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய டிராவல் ஏஜென்சிஸை நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க வந்து தனியா போய் நீங்க வந்து மொரிஷியஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், டிராவல் ஏஜென்சி மூலமா வேணாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபிளைட் காஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லிடுறேன். ஃபிளைட் காஸ்ட் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90,000 கிட்ட வந்துடும் அப் அண்ட் டவுன் 2 பேருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பிளஸ் உங்களுக்கு வந்து அங்க போய் நீங்க ஸ்டே பண்றீங்க, அதுக்கப்புறம் டிராவலுக்கு வந்து லாட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ்ங்க. அங்க போனீங்க அப்படின்னா டிராவல் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கும். அப்புறம் தண்ணி, குடிக்கிற தண்ணிக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு கேன், அதாவது 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 100 ருபீஸ். அதாவது மொரிஷியன் மணியில, அதாவது இந்தியன் மணியில வந்து 200 ருபீஸ் அந்த மாதிரி கணக்குல இருக்கு. நீங்க வந்து டிராவல் ஏஜென்சி மூலியமா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஸ்டார் ஆர் 4 ஸ்டார் ஹோட்டல் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க வந்து காம்ப்ளிமெண்டரி வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க. நான் ஸ்டே பண்ண அந்த சில்வா ஆல்டிடியூட் ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா பர் டே வந்து 2 வாட்டர் கேன் கொடுத்தாங்க, 2 லிட்டர் வாட்டர் கேன். அதை வச்சு நாங்க வந்து ஓட்டிட்டோம். ஆக்சுவலா அவ்வளவுதான் வந்து எங்களால் இது பண்ண முடியாது. வாட்டருக்கு வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ற மாதிரி அங்க இருந்தது. அதே மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ், சவுத் இந்தியன் தாலி அப்படின்னு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 375 350 அந்த மாதிரி இருக்கு. அது இன்டூ 2 அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடும் நம்ம இந்தியன் வேல்யூல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க வந்து மொரிஷியஸ் போறீங்க அப்படின்னா சூப்பர்பான சாய்ஸ். நீங்க போயிட்டு வாங்க. கையில வந்து ஒரு மினிமம் ஒரு இந்தியன் ருபீஸ்ல வந்து ஒரு 30,000 ஆர் 40,000 வச்சுக்கோங்க, எக்ஸ்க்ளூடிங் உங்களுடைய டிராவல் அண்ட் டிராவல் ஏஜென்சி காஸ்ட். அதே சமயம் அங்கே போனீங்க அப்படின்னா தேவையில்லாத பொருளை வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்தியன் ருபீஸை விட அங்கே வந்து வேல்யூ அதிகம். ஸோ இதுதான் உங்களுக்கு உண்டான ஒரு சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு கைடு மாதிரி ஒன்று கொடுக்கணும்னு நினைச்சேன். ஸோ கொடுத்துட்டேன். அண்ட் தேங்க்யூ அகைன். எனக்கு வந்து ரொம்ப என்கரேஜ் கொடுத்த என்னுடைய யூடியூப் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து லேப்டாப் என்னால் எடிட் பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி லேப்டாப்பில் வந்து ஒன்றும் முடியாது. அண்ட் மொபைல் தான் எடிட் பண்ணி போட போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ், பைக் ரிலேட்டட் ஆர் ட்ரிப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா இருக்கட்டும், இல்லை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா இருக்கட்டும், உங்களுக்கு உண்டான ஒரு இன்ஃபர்மேஷனை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். தேங்க்யூ. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க வீடியோஸை, முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு க்ரோ. அண்ட் தேங்க்யூ.